மணமக்களை வாழ்த்த. இப்ப திருமணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இது. அதுல வந்து கல்யாணத்துக்கு போகும்போது அந்த மணமக்களை வாழ்த்துறதுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பாரக்கல்லாஹு லக்க, இறைவன் உனக்கு பரக்கத் செய்வானாக, பாரக்க அலைக்க, இன்னும் இறைவன் உனக்கு வழங்கியவற்றில் என்ன இது பரக்கத் செய்வானாக, ஜமா பைனகுமா ஃபி ஹைர், உங்கள் இருவரையும் அல்லாஹ் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அப்போ பாரக்கல்லாஹு லக்கான என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவனுக்கு அவன் சார்ந்த விஷயங்களுக்கு பரக்கத் செய்றது, பாரக்க அலைக்க, இன்னும் உனக்கு வழங்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கானோ அதுலயும் அல்லாஹ் அருள் செய்யணும். ஜமா பைனகுமா ஃபி ஹைர். இப்ப பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக்க ஜமா பைனகுமா ஃபி ஹைர். பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக்க ஜமா பைனகுமா ஃபி ஹைர். சரி, இப்ப சின்ன துவா, கல்யாணம் ஆனவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து, உள்ளும் வெளியும் புறத்திலும் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து தேவை. ரெண்டு பேரும் நல்ல விஷயத்துல ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ரசூலுல்லாஹ் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது திருமணமான அந்த மணமக்களை வாழ்த்துறதுக்கான ஒரு பிரார்த்தனை.